ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது இப்போ இருக்க காலகட்டத்தில் பல பேருக்கு இந்த எதிர்மறை எண்ணத்தினால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சரி, அந்த எதிர்மறை எண்ணங்களுக்கும் நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்டக்கூடிய பல வழிகளுக்கும் ஒரு அற்புதமான முத்திரையை தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம தொடர்ந்து செய்தோம் அப்படின்னா அதை நாமளே சரி செய்து விடலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இந்த பதிவு கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், நீண்ட பதிவாக தான் இருக்கும். ஏன்னா அது நிறைய மெத்தட்ஸ் இருக்குது அந்த முதிரையை பயன்படுத்துறதுக்கு. அது ஒரு தியானமாக நம்ம செய்யணும், அப்போ தான் அது நமக்கு ஒர்க் ஆகும். சரி, முதல்ல மனம், அறிவு, அகங்காரம் ஆகிய மூன்றும் அந்த கரணங்களே மனோமய கோஷத்துடன் தொடர்பு கொண்டதாக இருக்குது. இந்த மூன்று சரியான நிலையில் நமக்கு இயங்கும் போது இந்த மனோமய கோஷம் சரியான நிலையில் இயங்கும். இந்த மூன்றில் எதிர்மறையான அதிர்வுகள் செயல்பாடுகள் இருக்கும் பட்சத்தில் இந்த மனோமய கோஷத்தில் எதிர்மறையான எண்ணப்பதிவுகள் உருவாகி விடுகிறது. இதான் ரீசன். இதனால் பல நாள்பட்ட நோய்களும் பல காரணங்களால் அமைந்து விடுகிறது. இதை தவிர்ப்பது எப்படி அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், மனம் நமக்கு ரொம்ப 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 முக்கியம். எப்படி பண்பட்ட மனதில் இந்த எதிர்மறை எண்ணங்கள் வரவே வராது. மனதை பண்படுத்தவே நம்முடைய முன்னோர்கள் பல நீதி கதைகளை, புராணங்கள், இதிகாசங்கள் இது எல்லாத்தையும் எழுதி வச்சாங்க. நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா மனதை பயன்படுத்தும் நோக்கத்தில் தான் படைக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து தான் அதை நம்ம ஆழமாக படித்தோம் அப்படின்னா மனம் படிப்படியாக பக்குவப்படும். அது மட்டும் இல்லாமல் நிறைய தெருக்கூத்து, இந்த கனியாட்டம், வில்லுப்பாட்டு போன்ற அனைத்தும் எல்லா விஷயங்களும் மனதை நன்னறிப்படுத்துகிற கதைகளை உருவாக்கத்துக்கு தான் உருவாக்கப்பட்டது. இப்போ மனம் என்பது முன்னோர்கள் வகுத்து வைத்திருக்காங்க. ஆனால் ஏன் மனம் பண்படவே இல்லை அப்படின்னா ஒரு கேள்வி. ஒரே விஷயந்தான், 3ஆம் வகுப்பில் அவ்வை பாட்டி ஆத்திச்சூடியில் ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம படிக்கிற படிப்பில் இருக்கும் ஈஸியாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அறம் செய்ய விரும்பு 60 சினம், ஆத்திச்சூடில் இருக்கக்கூடிய கருத்து. மனதை ஒரு பண்படுத்தக்கூடிய ஒரு கருத்து தான் அது. ஆனால் அதை நாம் பண்படுத்துகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அறிவு, அகங்காரம் இதெல்லாம் நம்ம பண்படுத்தணும். அதுக்கு ஒரு அற்புதமான முத்திரை இருக்குது. இந்த முத்திரையுடைய பேர் என்னென்னா காலச்சக்கர முத்திரை அப்படின்னு பேர். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். இந்த காலம் என்பது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என 3ஆக பிரிக்கிறோம். இதில் இந்த கடந்த காலத்தில் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அறிவில், அகங்காரத்தில் தோன்றக்கூடிய எதிர்மறை உணர்வுகள் தான் மனோமய கோஷத்தில் எதிர்மறை எண்ண பதிவுகளாக உருவாகுது. நம்முடைய கடந்த காலத்தில் அலசி ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த எதிர்மறை அந்த பதிவில் அதை அகற்ற உதவக்கூடிய எளிய பயிற்சிகள் இந்த காலச்சக்கரத்தில் முத்திரையாக இருக்குது. இந்த முத்திரைக்கு இன்னொரு பேர் இருக்குது, தர்ம சக்கர முத்திரை அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. புத்தர் இந்த முத்திரையை அமர்ந்து தியானம் செய்யும் போது தான் அவருக்கு ஞானம் பிறந்ததாக சரித்திர குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இதை புத்தரே இந்த முத்திரையை தான் பயன்படுத்தியிருக்கிறாரு. சரி, எப்படி இதை பயிற்சி பண்ணுறது, என்ன செய்யலாம்? இதில் இந்த ஒரு முத்திரையை பல ஆங்கிளில் நாம் செய்யலாம். ஸோ அது எப்படி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பயிற்சி. இந்த பயிற்சியில் ஈடுபடும் போது என்ன பண்ணணும்னா, உங்கள் மனமும் உடலும் அமைதியான நிலை இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசியம். நல்ல காற்றோட்டமான ஒரு இடம் ரொம்ப முக்கியம். வெளிச்சம் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அமைதியான இடத்துல அமர்ந்து தான் இந்த பயிற்சியை ஈடுபடணும். சரி, அமர்ற முறை என்ன? ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச பத்மாசனம், சித்தாசனம், வஜ்ராசனம், உங்களுக்கு பிடிச்ச ஆசனம், எந்த ஆசனத்தில், சுகாசனம், எதில் வேணாலும் உட்காந்துக்குங்க. ஆனால் ஒன்றே ஒன்று, கழுத்தும் முதுகு தண்டும் வளைஞ்சு இல்லாமல் இருந்தால் போதும், அவ்வளோதான். சுவாசம் ரொம்ப இயல்பான நிலையில் இருக்கணும், போதும். இதில் ஒரே விஷயம், நீங்கள் மூச்சை இழுத்து அடக்குதல், இந்த கும்பகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் இந்த பயிற்சியில் நீங்கள் மூச்சை இழுத்து விடும்போது நார்மலாக பண்ணும்போது பண்ணக்கூடவே கூடாது. அடுத்தது என்னென்னா, முக்கியமான ஒரு குறிப்பு சொல்லிடுறேன். கால்களை மடக்கி தரையில் அமர முடியல அப்படின்னா ஒரு ஏதாவது சேரில் உட்காந்து பண்ணுங்கள். உள்ளங்கால் ரெண்டுமே தரையில் பதிந்து இருக்கணும், அதான் முக்கியம். வெகு நாட்களாக நோய்வாய்ப்பட்டிருக்கான நோயாளிகள் படுத்தபடியே இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். செய்முறை, முதல் செய்முறை அப்படின்னா இதை நீங்கள் பார்க்கலாம் எப்படி செய்கிறது. 2 கைகள்லையும் ஞான முத்திரையை செய்யணும். ஆள்காட்டி விரலை நுனிப்பகுதியில், பெருவிரலில் நுனிப்பகுதிக்கு சற்று கீழே இந்த பகுதியை தொடணும், அழுத்த வேண்டாம். அப்புறம் அந்த 3 விரல்களும் தளர்வாக இருக்கணும். இதுவே ஞான முத்திரையாகும். வலது முத்திரையை கையை மார்புக்கு அருகில் வைத்துக்கணும். உள்ளங்கை வெளிப்புறமாக நோக்கி இருக்கணும். இந்த இடது முத்திரையை கையை மார்புக்கு பக்கத்தில் வச்சு வலது கைக்கு
வலது கைக்கு பக்கத்தில் கொஞ்சம் கீழாக வச்சுக்கணும். இடது உள்ளங்கையை உட்புறமாக இதயத்தை நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம வச்சுருக்கணும். இரு கைகள்லையும் பெருவிரலும் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கணும். இதான் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை பண்ணும்போது மனம் தானாகவே ஒருமுகம் ஆகும். நீங்களும் ஒருமுகப்படுத்துறதுக்கு கொஞ்சம் முயற்சியை செய்யணும். இதை பண்ணும்போது சுவாசம் சீராக இருக்கணும், இயல்பான நிலையில் இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் சரி, இதில் இந்த முத்திரையை ஒவ்வொரு டைப் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இதை பயன்படுத்தலாம். ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இது என்ன அப்படின்னா, விஷயம், ஒவ்வொரு ஸ்டேட்டாகவும் இதை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, கடந்த கால தியானம் அப்படின்னு ஒரு விஷயத்தை இந்த முத்திரையை பயன்படுத்தி பண்ணலாம். எப்படி அப்படின்னா, முதல்ல காலச்சக்கர முத்திரையை அமர்ந்தபடியே நம்முடைய கடந்த காலத்தை அசை போடணும். மாடு எப்படி அப்படியே வாயை அசை போட்டுன்னு இருக்கும், அந்த மாதிரி நம்முடைய மனசில் அசை போட்டு கடந்த காலத்தில் நிகழ்வு உங்களுக்கு நிறைய விஷயங்கள், வலி வேதனைகள்லாம் இருந்திருக்கும். கடந்த காலத்தில் ஏற்பட்ட மிக கசப்பான அல்லது ரொம்ப துன்பமான நிகழ்வு உங்கள் மனசில் கொண்டு வந்து அந்த நேரத்தில் உங்கள் மனசில் உணர்ந்த அந்த வலியை மீண்டும் நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் முத்திரை பிடிச்சிக்கிட்டே. அந்த முழுமையாக நீங்கள் அதை உணரும்போது சிலருக்கு கண்ணீர் வரலாம், அழுக வரலாம், நிறையா வரலாம். அதுக்கு பிறகு இப்போ இந்த கண்ணீர் வரும், அழுக வரும் ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. என்னென்னா, இன்றைக்கி பெரும்பாலும் இந்த யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் பார்க்குறாங்க. பார்க்கும்போதெல்லாம் தீட்சை கொடுக்கும்போதெல்லாம் அழுவாங்க. அது ஒன்றும் கிடையாது. அதை அவங்க பிறரை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி மனநிலையில் ஏற்பட்டு ஒரு ஃபீலிங்கை வர வச்சு ஏதோ தீட்சை கொடுத்து ஏதோ பவர்லாம் வருதுன்னு நினச்சிக்கிறது நிறைய பேர். அப்படி தான் நடந்துகிட்ருக்கோம் கூட. இப்போ அது ஒன்றும் கிடையாது. குறிப்பிட்ட துன்ப நிகழ்வு காரணமாக அந்த நபர்களை நினச்சி மனக்கல் நன்மை கொண்டு வரும்போது நமக்கு தானாகவே அழ வருது. அதுக்கு பிறகு முழு மனதோடு அவங்கள மன்னிக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நிறைய பேர் மீட்டிங்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள மன்னிச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம அதை நம்ம அழுவோம். வீடியோவில் பார்த்து நம்ம என்னமோ ஏதோ சக்தி அங்கே நடக்குது, உள்ளத்தை இன்பத்தை அனுபவிக்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மன்னிக்கிறாங்க. மன்னிக்க உங்களுக்கு ஒரு ஃபீலிங்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த முத்திரை பண்ணும்போது உங்களுக்கு அது மாதிரி தான் வரும். அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரேயரை பண்ணிவிட்டு அவர்களை குறித்த மனதில் தங்கியிருக்கக்கூடிய கோபம், வெறுப்பு, வருத்தம் எல்லாத்தையும் மனதிலேருந்து அகற்றி விடுங்கள். இந்த முத்திரை பிடிக்கும் போது தானாகவே அகலும். ஒவ்வொரு முறையும் மூச்சை நல்லா வெளியிடும் போதும் வலி வேதனைகள் படிப்படியாக உங்கள் உடம்புலேருந்து மனதிலேருந்து வெளியே போகிறதா உணருங்க. ஒவ்வொரு முறையும் மூச்சு உள்ளே இழுக்கும்போது இனிமையான சந்தோஷமான உணர்வுகள், இன்னிலேருந்து என் மனம் ரொம்ப ஹாப்பியாக இருக்க போது, சந்தோஷமாக இருக்க அந்த மனநிலையை அப்படியே உணர்ந்து மூச்சை இழுத்து வெளியிடுங்க. அவ்வளோதான். சிறிது நேரத்தில் துன்ப உணர்வுகள் மறைந்து உடலுக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டு மனசு லேசாக ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு மனம் அமைதி நிலையில் இருக்க ஆரம்பிக்கும். இது பயிற்சி. இந்த முத்திரையை பிடிச்சி முதல்ல செய்யக்கூடிய பயிற்சி. இப்போ இந்த முத்திரையை முடிச்சுட்டு அந்த உணர்வுகள் லேசான பிறகு செகண்ட் ஸ்டெப்புக்கு வரணும். செகண்ட் ஸ்டெப் எப்படின்னா, இந்த காலச்சக்கர முத்திரையை அமர்ந்தபடியே மனோமய கோஷத்தில் மனக்கண்ணில் நம்ம கற்பனை செய்யணும். ரெண்டாவது ஸ்டெப்பு. இந்த கோஷம், அதாவது மனோகோஷத்தில் பல எதிர்மறை எண்ண பதிவுகள் நமக்கு இருக்கும். கருமை ஒரு பிளாக் கலரில் அங்கங்கே நின்றுட்டுருக்க மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு முறையும் மூச்சை வெளியே விடும்போது கருமையான எண்ண பதிவுகள் உங்கள் மூச்சிலிருந்து வெளியே போகிறதா உணருங்க. ஒவ்வொரு மூச்சை நீங்கள் உள்ளே இழுக்கும் போது ஒரு ஒயிட் கலரில் ஒரு வண்ண கலர், அந்த ஒயிட் கலர் உங்கள் சக்தி உங்கள் உடம்புல மனோமய கோஷத்தில் சென்று உள்ளே போய் நிறைவாக உள்ளே போய் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு உணருங்க. இந்த பயிற்சியை தொடர்ந்து நாம் செய்யும்போது படிப்படியாக எதிர்மறை எண்ண பதிவுகள் முழுசாக உங்களுக்குள்ளே வெளியேறி மனோமய கோஷம் தூய்மை பெறும். சக்தி தடைகள் எல்லாம் உங்களை விட்டு விலகும். சக்தி தடைகளால் உருவான நோய்களும் படிப்படியாக உங்கள் உடம்புலேருந்து மறைய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு கேள்வி வரும், இது எப்படி செய்யணும், என்ன பண்ணணும், எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எவ்வளோ நேரம் பண்ணணும், எத்தனை நாட்கள் பண்ணணும், எத்தனை நாளில் ரிசல்ட் நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். சரி, ஃபஸ்ட்டு எவ்வளோ நேரம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த முத்திரை பயிற்சி முழுமையாக செய்து முடிக்கிறதுக்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 30 மினிட்ஸ் ஆகும். அப்படி அதிகபட்சம் ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். முக்கியமான ஒரு விஷயம், அவசரமாக செய்யாதீங்க. அப்படி செய்யணும்னா இந்த முத்திரையை செய்கிறத நிறுத்திடுங்க. முழு மனதோட முழு ஈடுபாட்டுடன் செய்தீங்கன்னா வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நடக்கும். ஆரம்ப நிலையில் 45 நிமிஷம் என்பது ரொம்ப கஷ்டம்தான். அதனால் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஒரு 15 or 20 மினிட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் படிப்படியாக மாதம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அற்புதமாக நீங்களே பழகிறதுக்கான மனநிலை உங்களுக்கு வந்துடும். அப்போ ஒரு 45 நிமிஷம் நீங்கள் பழக ஆரம்பிச்சிடுவீங்க. அற்புதமான ஒரு டைம் இது தான். அடுத்தது எத்தனை நாட்கள் இதை யூஸ் பண்ணலான்னா, சிறு வயதில் முதல்ல பலவிதமான எதிர்மறை எண்ணங்களால்
நம்முடைய வாழ்க்கையில் பல நிகழ்வுகள் நம்முடைய மனோமய கோஷத்தை எதிர்மறை பதிவுகளால் நிரம்பி கிடக்குது. அந்த கோஷத்தை சரி பண்ணணும்ல. அதனால் பல வருடங்களாக நாம் என்ன பண்ணுவோம், இப்போ வயிற்றில் ஏதாவது கழிவு இருந்தால் நாம் என்ன பண்ணுவோம், சரி பண்ணுறதுக்கு மருந்து கொடுத்து வெளியேற்றுறதுக்கு வழி பண்ணி சரிப்படுத்திடுவோம். இல்லை உடலில் ஒரு கழிவு இருக்குன்னா அதுக்கு ஒரு முத்திரையை போட்டு, கழிவு நீக்கிற முத்திரையை போட்டு சரிப்படுத்தலாம். மனசில் கழிவாக இருந்தால் இந்த மனோமய கோஷத்தை சுத்தப்படுத்தணுமே, எப்படி சுத்தப்படுத்துறதுன்னு தெரியலையே நமக்கு. இதுதான் வழி. இந்த காலச்சக்கரத்தை பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய மனோமய கோஷம் அழுக்கெல்லாம் சுத்தமாக ஆரம்பிக்கும். அழுக்குகள் எல்லாம் சில நாட்களில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி மொத்தமாக சரியாயிடும். சில நாட்களில் நீங்கள் ரிசல்ட்டை உடனே எதிர்பார்க்க முடியாது. உடனே அது 10 நாளில் 5 நாள்லாம் டக்கு ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியாது. குறைஞ்சபட்சம் 3 மாதத்திலிருந்து ஆரம்பிக்கும். இந்த பயிற்சியை தினமும் செய்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். சில பேருக்கு எனக்கு 3 மாதம் பண்ணி பார்க்குறேன், எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 6 மாதம் கழித்து உங்களுக்கு அற்புதமான பலன் வந்தே தீரும். எதிர்மறை எண்ணங்களுக்கு குட் பை சொல்லிடலாம். உங்கள் மனோமய கோஷம் அற்புதமாக தூய்மை அடைந்திடும். உங்கள் உடலில் வந்த நோய்கள் அனைத்தும் குணமாக்கப்படும். நீங்களும் அற்புதமான ஒரு மனநிலையை பெற்று விடுவீர்கள். உடலும் மனமும் ஆரோக்கியமாக நமக்கு இருக்கும். முயற்சி செய்து பாருங்கள். மறக்காமல் இந்த காலச்சக்கர முத்திரை. காலச்சக்கர முத்திரைனா நீங்கள் நினைக்கிற மாதிரி கர்மாவில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் குணப்படுத்தாது. இப்போ இந்த பிறவியில் வாழ்ந்துட்டுருக்கீங்கல்ல, பிறந்ததுலேருந்து ஏற்பட்ட அந்த பல தகவல்கள்லேருந்து நீங்கள் விடுதலை பெற்று எதிர்மறை எண்ணங்கள்லேருந்து முழுமையாக வெளியே வருவீங்க. வாரண்டி கேரண்டி கொடுக்கலாமா? 100% இந்த முத்திரைக்கு வாரண்டியும் கேரண்டியும் உண்டு. ஏன்னா நிறைய பேர் செஞ்சுருக்காங்க, சக்ஸஸ் ஆகிருக்கு. ஏன் நானும் செஞ்சுருக்கேன், அற்புதமான சக்ஸஸ் ஆகிருக்கு. மனதில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் மறைந்து போய்விடும். மறைஞ்சு போச்சுன்னா நமக்கு எந்த வெறுப்பு எதுவுமே இருக்காது. சந்தோஷமாக இருப்போம். நம்முடைய உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். முயற்சி செய்து பாருங்கள். நன்றி. மறக்காமல் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. இந்த மனப்பிரச்சனையாக நோயாக மாறுது. ஸோ இதை ஆரம்பத்திலே இதை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ரிவென்ஷன் இஸ் அ பெட்டர் தென் கியூர் அல்லவா? யார் அதுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாருக்கும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்தே தீரும். மனம் சார்ந்த விஷயங்கள், இந்த மனோமய கோஷம் கெட்டு போயிடுச்சுன்னு முடிச்சு போச்சு கதை. அதனால் அதை கெடுக்காமல் அதை ஆரோக்கியப்படுத்துறது நம்முடைய கடமை. அந்த இதை உதவி பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் ப்ளேலிஸ்ட்டில் போய் யோக முத்ரான்னு இருக்கும், அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்கள் வினோதனுடன். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.